1899 இந்த சீரிஸு ஃபுல்லாக சஸ்பென்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்லேயும் எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் கண்டிப்பாக நடந்துருவாங்க. இதில் ஆரம்பத்தில் இருந்த ஃபஸ்ட் எபிசோடு கடைசி 3 எபிசோடு மட்டும்தான் ரொம்ப ஸ்லோவாக இழுத்துருப்பாங்க. ஆனால் கடைசி 3 எபிசோடு கூட பிரச்சனை கிடையாது எனக்கு. அது கூட கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியாது. அந்த ஃபஸ்ட் எபிசோடு கொஞ்சம் கேரக்டர்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போச்சு. அது வேணால் நிறைய பேருக்கு சோதிக்கும் பொறுமையாக. ஆனால் நான் சும்மா ஜாலியாக உட்காந்து பார்த்தேன். நல்லா போர் அடிக்காமல் போச்சேன். ஓகேவா? இப்போது இந்த சீரீஸு டார்க்கு இது பண்ணாங்கல்ல, டார்க் சீரீஸ் எடுத்தவங்க தான் இதையும் எடுத்திருக்காங்க. நான் டார்க் இன்னும் பார்க்கல. இந்த சீரீஸ் தான் பார்த்தேன். இதில் நிறைய பாஷை யூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னுலாம் எனக்கு கணக்கு சரியாக தெரியல. ஆனால் நிறைய பாஷை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. புரியாமல் ஒரு மாதிரி நான் திரும்ப அந்த சீனே வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. எனக்கு அந்த இது கடுப்பாயிடுச்சு. அப்படி திரும்ப பார்த்தது கிடையாது இந்த இதுவும். இதில் மட்டும்தான் என்ன பேசுகிறாங்கன்னு திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா டக்குன்னு பேசி முடிச்சிடுறாங்க. சப்டைட்டில் ஓடி முடிஞ்சது. இங்கிலீஷில் பேசினா கூட புரிஞ்சிடும். அவங்க இங்கிலீஷ் நமக்கு நல்லாவே வருங்கிறதுனால இங்கிலீஷ் பேசினாலே டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனால் இந்த ஜெர்மனி இந்த அதர் கண்ட்ரிஸ் லாங்குவேஜ் பேசுகிறதுனால நம்மளுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ பர்சனலாக கனெக்ட் ஆகலை. ஆனால் சீரீஸ் ஒர்த்து தான். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்சு. டைம் ட்ராவல் மாதிரி தான். டைம் ட்ராவல் தான். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எண்டிங்லலாம். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருக்கலை. அது வேறு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதில் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாதது வேணால் இருக்குது. ஆனால் என்னால் நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்சு. 1899 நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நல்ல மூவிஸாக இது பண்ணுறாங்க. இது ஒரு வெப் சீரிஸு. ஆனால் பாருங்கள், நல்லா குவாலிட்டியெல்லாம் பீக்கில் இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் அந்த போட்டை வச்சு தான் 2 போட்டுக்கு நடுவில் தான் பிரச்சனையாகவே இருக்கும். இது ஒரு டைம் ட்ராவல், ஆக்ஷன், மிஸ்ட்ரி, ஹாரர், பேய் படத்தில் கூட சேர்த்துடலாம். ரொம்ப ஹாரராக தான் இருக்கும். ஒரு சில சீன்லலாம் சவுண்ட் எஃபெக்ட் வச்சே பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயம்லாம். அதெல்லாம் கொஞ்சம் ஜர்க் ஆச்சு தான். நைட் டைமில் பார்க்கும்போது இன்னும் பயம் வேணால் வரும். ஓகேவா?